கொடைக்கானல் மலைப்பாதையில் 12 மீட்டருக்கு மேல் நீளமுள்ள பயணிகள் மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு தடை. மக்களின் பாதுகாப்பு, போக்குவரத்து நெரிசலை குறைக்க வரக்கூடிய 18ஆம் தேதி முதல் புதிய நடைமுறை அமல் என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, விழுப்புரம் உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்றும் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. இன்று இரவு முதல் மழை வலுக்கும் என்றும் கணிப்பு. வங்கக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாடு கடலோர பகுதி அருகே நிலவி வருவதாக வானிலை மையம் தகவல். தமிழகம், புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 1% குறைவு. தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சென்னையில் பெருங்குடியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் மற்றும் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரைக்கு அருகில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும். வட தமிழகத்தை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையாது. சென்னை மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று தென்மண்டல வானிலை மைய தலைவர் பாலச்சந்திரன் விளக்கம். தொடர் கனமழையால் சென்னை, போரூர், கிண்டி இடையே முடங்கிய போக்குவரத்து. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்ந்து சென்ற வாகனங்கள். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நள்ளிரவுக்கு பிறகு கனமழை பெய்ததால் சென்னையில் பள்ளி விடுமுறை அறிவிப்பதில் தாமதம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். மாலையிலேருந்தே மழை வரப்போகுது பெரிய மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் மழையே வரல. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால அந்த ஒரு சின்ன ஒரு குழப்பம். நள்ளிரவு ஒரு 2 மணி 3 மணிலேருந்து நல்ல மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால அந்த டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆச்சு. மும்பை மாணவியுடன் இன்ஸ்டாவில் பழகி ஆபாச படம் எடுத்து பணம் கேட்டு மிரட்டல். விளவங்கோட்டை சேர்ந்த தந்தை மற்றும் மகன் கைது. தெலுங்கு மக்கள் தொடர்பாக நடிகை கஸ்தூரி பேசிய வழக்கில் முன்பிணை தர அரசு எதிர்ப்பு. பல மொழி பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடத்தில் இவ்வாறு பேசக்கூடாது என்று உயர்நீதிமன்ற கிளையில் வாதம். தெலுங்கு பேசும் மக்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் இல்லை, தமிழகத்தின் ஒரு பகுதியாகவே உள்ளனர் என்று கஸ்தூரி முன்பிணை வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்து. தெலுங்கர்கள் குறித்து நடிகை கஸ்தூரி வெறுப்பு உணர்வுடன் பேசியதற்கு ஹைகோர்ட் கிளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கண்டனம். அந்தப்புறம் குறித்து பேசியதன் நோக்கம் என்ன என்றும் கேள்வி. சின்னத்திரை நடிகை எஸ்தர் மெத்தபெட்டைன் போதைப்பொருள் வைத்திருந்த வழக்கில் மேலும் 2 பேர் கைது. பெங்களூரு மற்றும் சென்னையை சேர்ந்த சப்ளையர்கள் சிக்கினர். அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள அடையார் ஆனந்த் பவன் உணவு தயாரிக்கக்கூடிய ஆலையில் பயங்கர தீ விபத்து. தீயை அணைக்கக்கூடிய முயற்சியில் 3க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீவிரம். திருவாரூரில் ரோடர் சக்கரம் கழன்று ஓடியதால் அதிர்ச்சி. சாலையில் சென்ற அரசு பேருந்து மீது மோதி விபத்து. வள்ளுவரின் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை பாமர மக்களின் உள்ளங்களில் பதிய வைத்தது திராவிட இயக்கம். பிறப்புக்கும் என்ற முழக்கத்தை தமிழக வெற்றிக் கழகம் முன்னெடுத்திருக்கும் நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோவில் பேச்சு.
திருவள்ளுவர் தந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பத வாழ்வியலா பாமர மக்களின் உள்ளங்களிலும் பதிய வச்சு உதடுகளை உச்சரிக்க வச்சது திராவிட இயக்கம். எல்லோருக்கும் பொதுவான வள்ளுவருக்கு காவி சாயம் பூச ஒரு கும்பல் நினைக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை வாழ்வியலா பாமர மக்களின் உள்ளங்களிலும் பதிய வச்சு உதடுகளை உச்சரிக்க வச்சது திராவிட இயக்கம். ஆனா அந்த வள்ளுவருக்கே காவிச்சாயம் பூச இன்னைக்கு ஒரு கும்பல் நினைக்குது. கன்னியாகுமரியில் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் வெள்ளி விழா. வள்ளுவரின் பெருமையை பறைசாற்ற டிசம்பர் 31, ஜனவரி 1 ஆகிய தேதியில் மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். வரும் டிசம்பர் 31 மற்றும் 1 2 நாளும் தமிழ்நாடு அரசு 25 ஆண்டு நிறைவு பெருவிழாவை கொண்டாட இருக்கு. இந்த வெள்ளி விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு கட்டுரை போட்டிகள், கல்லூரி மாணவர்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் மற்றும் ஏஐ மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் வாயிலாக திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் ஓவிய போட்டிகள் நடத்தப்படும். உலக வெற்றிக் கழகம் என்று இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகம் என்று பெயர் வைத்தது ஏன்? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என்ன பெரிய தலைவரா என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கேள்வி. நிலம் இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்கக்கூடாது. சரி, மொழி என்னம்னு பிரிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? தான் டீசன்ட் அரசியல்வாதி அல்ல, டீப்பான அரசியல்வாதி என்று சீமான் பேட்டி. 8 கோடி மக்களுடன் கூட்டணி வைத்திருக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் என்றும் பெருமிதம். நான் டீசன்ட் பாலிட்டிஷியன் கிடையாது, டீப் பாலிட்டிஷியன். பாலிஸ்டா பாலிசி செய்யறவன் இல்ல, பாலிடிக்ஸ் செய்யறதும் இல்ல, பாலிசி பாலிடிக்ஸ் செய்யறவன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான மேம்பால வழக்கு தள்ளுபடி. கோவை தொழிலதிபர் மாணிக்கம் மனுவை திரும்ப பெற்றதை அடுத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த 11 மீனவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை. 4 பேர் விடுதலை. இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்கள் வாயில் டேப் ஒட்டிய விவகாரம். தன் மீதான காழ்ப்புணர்ச்சியால் புகார் என்று தலைமை ஆசிரியை விளக்கம். பாம்பன் பாலத்தை முற்றுகையிட சென்ற மீனவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் 2 மணி நேரம் போராட்டம். மாநில சர்க்கார் ஒரு கடிதம் கூட மத்திய அரசு இலங்கை அரசு அனுப்பல. மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடிப்பதற்கு கண்டனம். மக்கள் தன் பக்கம் இருப்பதால் சிலருக்கு வயிறு எரிவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. பண்பாடு இல்லாதவர் போல் பேசக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவருடன் சட்டப்பேரவையில் விவாதித்ததை எண்ணி வேதனைப்படுவதாக தொண்டர்களுக்கு கடிதம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. மொட்டை காகித அறிக்கையை வெளியிட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தாமிரபரணி ஆற்றில் சாக்கடை கழிவுகளை திறந்துவிட்ட திரையரங்கு, மருத்துவமனைகளுக்கு தலா 20,000 ரூபாய் அபராதம். நெல்லை மாநகராட்சி நடவடிக்கை. பங்குச்சந்தை வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம். நண்பருடன் சேர்ந்து கள்ள நோட்டுகளை அச்சிட்டு புழக்கத்தில் விட்ட திருப்பதியை சேர்ந்த 3 பேர் கொண்ட குடும்பம் சிக்கியது.